இப்போ ஃபிக்மால நம்ம காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு எப்படி வந்து ப்ரோடோடைப் செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆரோ எடுத்துக்கிறேன். இந்த ஆரோ வந்து எனக்கு ஹோவர் பண்ணும்போது கிரீன் கலர்ல மாறணும். ஸோ நான் இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், இங்க வந்து கிரியேட் காம்போனன்ட் சொல்லி காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க வேரியன்ட் பட்டன் இருக்கு. இந்த வேரியண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து இங்க ஃபார்வர்ட் ஆரோ அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நேம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இதை ஹோவர் பண்ணும்போது இந்த கிரீன் கலர்ல வரணும். ஓகே, இங்க வந்து நான் கலர் மாத்திக்கிட்டேன். இப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு இது வரணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரோட்டோடைப்க்கு போயிட்டு இதை இங்க டிராக் பண்ணி கிரீன் கலர்ல எடுத்துட்டு வந்து விட்டுட்டேன். இப்போ என்ன ஆகும், ஆன் கிளிக்கான்னு கேட்குது. எனக்கு வந்து ஹோவர் பண்ண வேணும். அதனால வந்து வைல் ஹோவரிங் கொடுத்துட்டு சேஞ்ச் டு இது வந்து வேரியன்ட் 2 இன்ஸ்டன்ட் அவ்வளோதான். இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிருக்கு. அவ்வளோ. இப்போ நம்ம எங்க அசர்ட்ஸ்ல போயிட்டு ஃபார்வர்ட் ஆரோ அப்படின்னு நான் கிளிக் பண்ணா போதும், எனக்கு இங்க வந்து வருது. ஓகேவா? இதை வந்து நான் டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து நான் இங்க வச்சுக்கிறேன். இங்க வச்சுட்டேன். நான் வந்து இதை அப்படியே ரன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் ஒரு ஃப்ரேம் செலெக்ஷன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து நான் ரன் பண்றேன். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க வந்து ஹோவர் பண்ணாலே எனக்கு இந்த கலர் மாறுது பாருங்க. ஜஸ்ட் இது அவ்வளவுதான். என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வேரியண்ட்டும் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து வேரியண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்க்கு போய் அது ப்ரோட்டோடைப்க்கு போயிட்டு நம்ம லிங்க் வந்து செட் பண்றோம். இங்க இருந்து எங்க நமக்கு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி. இந்த சார்ட் ஜஸ்ட் 3 விஷயம் தான். காம்போனன்ட், வேரியன்ட், அதுக்கப்புறம் எனக்கு என்ன கலர்ல சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத கீழே வந்து ப்ளஸ் கொடுத்து செட் பண்ணிட்டு நம்ம ப்ரோட்டோடைப்க்கு போயிடணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.